எஃப் மைனர் வைடா, நீ ஆடுறா செல்லம். தாரார தாரரா கை தட்டி படம் பார்க்க முடியும். இதே பிள்ளைகளால வெளியில போய் கிரிக்கெட் விளையாண்டுருக்க முடியும். இதே பிள்ளைகளால் இன்னைக்கு போய் பாவம் செஞ்சிருக்கிற முடியும். ஆனாலும் உன் பைக்ல பெட்ரோல் இல்லைனாலும் உங்க அம்மாட்ட ஒரு 100 ரூபா தாமா, இன்னைக்கு ஜான் ஜபராஜ் அண்ணன் வாராரு, போய் ஆண்டவர். நிறைய பேர் இழப்பதையும் ட்ரெஸ்ஸை மாத்துறதையும் ஸ்டாண்டர்டீஸ்ல நின்று ஹல்லேலூயா அப்படின்னு சொல்றதையும் ஆராதனை நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஆராதனை எப்படினாலும் பண்ணலாமா? சரி, உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பழைய உடன்படிக்கையில் பயம், புதிய உடன்படிக்கையில் அதுக்கு பேர் என்ன பேரு? பக்கத்தில் சொரிஞ்சு சொல்லுங்க. பழைய உடன்படிக்கையில் பயம், புது உடன்படிக்கையில் ஆராதனை. இப்போ யாராவது உங்களை பார்த்து தேவ பயம் உனக்கு இருக்கிறதா, நீ அப்படியாக இப்படியாகன்னு சொன்னா சொல்லு. இங்க பாரு, நான் ஜீன்ஸ் போடுறேன், எதுனாலும் போடுறேன், முடி எப்படினாலும் வெட்டுறேன், தேவ பிரசன்னத்துல வந்து நிக்கிறேன் பாரு. உங்களை தான் சொல்றேன். எபிரேய மொழியில 7 விதமான ஆராதனை. முதல் ஆராதனை, இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு எதெல்லாம் ஆராதனைன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. முதல் ஆராதனை எல்லாரும் சொல்லுங்க, பராக். சொல்லுங்க பராக். சொல்ல பாராக். சத்தமா பாராக், 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 பாராக். கவனிங்க, பாராக் என்பது கவனிங்க, kneeling down, bowing down and worshiping God. முழங்கால் படிட்டு தலையை குனிஞ்சு அவர் அப்படியே ஆராதிக்கிறது. இது பாராக் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆராதனை எப்படி செய்யப்படணும்னு கேளுங்க. பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் பயத்து நிமித்தமாய் பண்ணினான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தான் நேசத்து நிமித்தமாய் பண்றாங்க. இந்த ஆராதனையை ஃபர்ஸ்ட் இயேசுட்ட யார் பண்ணான்னு சொல்லித்தாரேன். This worship was done by Peter in the new covenant. இந்த பேதுரு தான் இந்த பாராக் ஆராதனையை செய்கிறான். பேதுரு இயேசு கிறிஸ்து அங்க வராரு. லூக்கா 5வது அதிகாரம் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரைக்கு வராரு. 2 படகு. சொல்லுங்க, 2 படகு. வசனம் சொல்லுங்க, 2 படகு நின்னுச்சான். ஆனா இயேசு கிறிஸ்து பேதுருவின் படகை தெரிஞ்சிட்டார். நல்ல கவனி, இந்த உலகம் யாரை வெறுக்குதோ அவர் தான் இயேசுவுக்கு தேவை. இந்த உலகம் யாரை ஒதுக்குதோ அவங்க தான் இயேசுவுக்கு தேவைன்றேன். இன்னைக்கு காலையில கோயம்புத்தூர்ல நான் பேசிட்டு இருக்கிறது இந்த உலகம் மெச்சி கொள்ளுகிற வாலிபர்கள் அல்ல, உலகத்தால் வெறுக்கப்படுகிற வாலிபர்கள், ஆனால் தேவனால் நேசி. சூப்பர். இப்ப கவனிங்க, இந்த ஆராதனை எதுல இருந்து வந்துச்சு? பயத்துல வந்துச்சா இல்ல அன்புல வந்துச்சான்னு சொல்றேன். ஒருவேளை பேதுரு இயேசுவை பார்த்த உடனே பயந்துருந்தான்னா முதல்ல அவரை பார்த்து சொல்லியிருப்பான், நீங்க என் படகுல ஏறுற அளவுக்கு நான் பெரிய அயோக்கியம்யா, நிறைய பாவம் செஞ்சுட்டோம்யா. நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை அறிந்த பேதுரு பாவியா தான் இருந்தான். ஆனா இயேசு கிறிஸ்து படகுல வந்து வசனம் சொல்லுகிறது வலை கிழியத்தக்க. இப்ப பேதுருக்கு முதல்ல ரிப்பன்டன்ஸே இல்லை. பேதுரு பாவியா தான் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஆக்சுவலா உள்ள வந்து என்ன சொல்லியிருக்கணும், நீ பெரிய பாவியா இருக்கிற, என்ன செஞ்ச தெரியுமா போன வாரம், சொல்லட்டுமா எல்லாத்தையும், அப்படி சொல்லல. ஏசப்பா அவனை பார்த்து சொன்னாரு, ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அமுடல உனக்கு, இப்ப நான் இருக்கேன் போடுற வலைய, இப்ப நான் இருக்கிறேன் விரி வலையன்றார். வலைய விரிச்சா வலை கிளியத்தக்க மீன் வருகிறது. இப்ப மீன் வந்தோடனே கவனிங்க, வசனம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் அந்த அற்புதத்தை கண்டு பிரமித்தார்கள். 8வது வசனம், லூக்கா 5:8 என்ன சொல்லுது? 9 இருந்த யாவருக்கும், ஒரு நிமிஷம், இவன் குற்ற மனசாட்சியில விழுந்து ஆராதனை செஞ்சானா, இப்படி என்னைய பெரிய பெரிய மீன்களை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியுமான்ற ஒரு பிரமிப்புல விழுந்தானா? நீ குற்ற மனசோடு செய்கிற ஆராதனை இந்த கூரையை தாண்டி மேல போகாது.
ஆனா தேவ அன்பை உணர்ந்து நீ முழங்கால் போடுற பாரு,